வெல்கம் டு evasmagicfeast. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பழம்பொரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக் ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சுகர் உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதோட டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்தா தான் ஸ்வீட்னஸ் அதிகமாக கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. இப்படி பண்ணுறதா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது இதை சின்ன லம்ஸ் கூட இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹோட்டல்லாம் இந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிடுவாங்க. மாவு புளிச்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பண்ண போகிறோம். நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிடணுன்னா தோசை மாவு இதில் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த நேந்திர பழம் 2 நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கருமையாக இருக்கதான் எடுத்துக்கோங்க. அதோட நுனி பகுதிகளை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதோட தோல் நீக்கிட்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதோட ஒரு துண்டை 3 ஸ்லைஸாக போட்டு இப்படியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். வாங்க இதில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் சுட்டதும் 150 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதை தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒரு துளி அளவு விட்டோன்னா பொரிஞ்சு உடனே மேலே வந்ததுன்னா எண்ணெய் தயாராக இருக்குன்னு அர்த்தம். இப்போது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் ஒவ்வொரு பீசஸாக போட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒவ்வொன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கவே இல்லை. வெறும் அரிசி மாவு மட்டும் சேர்த்தனால நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போது அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீசஸாக திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா குக் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம்.
கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஈவினிங் சாப்பிடக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தயாராகிடுச்சு. பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. குழந்தைகள்லாம் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்திருக்கு. ஈவினிங் டைம் டீயோடு சேர்த்து இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.